सर्वदं ध्यायेतु सर्वविघ्नोपशान्तये शिवाभ्याय नमः ऋषभास्य कर्णः श्रीमतो लङ्कापुरे उत्तरमण्डले वीणाभारमहद्देवे उल्लनल्लूर् कल्पियङ्गाडुपतिदिनहगमान अष्टावधूर्भमान वैयाघ्रस्वामी भगिन अय्यप्पस्वामी महत्सन्निधौ अनुष्ठीतं क्रोधीनामसंवत्सर मकरमण्डलप्रपूजा सम्पूर्णार्थनन्तरं विशेषगौरवसमभण्डमण्डलपूर्वेभ्यो अत्यन्त उदगारगौण आवयोन समस्त मङ्गलवाक्यकान्यकानाम् आवयो सकविबद्धेषूण सोमारोग्यदासंवर्धं विरजनभक्तोत्तरधादीन सेवकाधीन सपरीश अय्यप्पस्वामिनदूतपूर्णनादिकन्दम् अनन्तरं सपरीशं राजेतु तेजोमण्डलमध्यकं दृढजटं दिव्याभरणकृतं देवं पुष्पशरोर्कार्मुकवसन्मासास्ताररे नमामि वरदं लोकैकसम्मोहनं बोधनाथः सदानन्दा सर्वभूतनापदा रक्षरक्षमहाबाहो शास्त्रे दुग्धं नमो नमः ॐ हरिहरपुत्राय नमः ॐ पुत्रनीतिकौशकाय नमः ॐ ईश्वराय नमः ॐ महेश्वरसूरये नमः अय्यप्पस्वामी हरिः ॐ भुवननाथाय विद्महे भवपुत्राय धीमहि प्रभवलिभाय वीरनिर्णोर् कल्पियङ्गारबलिराजवानस्य कण्डलसूरासम्भाष्टामिकालिकाम्बिकारमेण वीरभद्रस्वामी सहित अट्टावरणोपमान रमणीश अय्यप्पस्वामी महत्सन्निधौलसीनं क्रोधीनामसंवत्सर मकरमण्डलपूजा सम्पूर्णानन्तरं डोलोत्सववसन्तमण्डलपूजानन्तरं अट्टावरणोपमान रमणीश प्रभो मन्त्रपुष्पाञ्जलि
ஜோதி வருடத்திற்கான மகரமண்டல பெருவிழாவானது இன்றைய தினம் இரவு நாளை ஒட்டி நாங்கள் அத்தனை பேரும் இறையர்களுக்கு பாத்திரமாகின்ற இந்த வேளையிலே அத்தனை தினமும் கார்த்திகை முதலாம் நாள் முதல் ஒன்று வரையிலே உபயம் செய்த உபயகாரர்களுக்கும் ஆலயத்திலே தொன்றாட்டிய தொண்டர்களுக்கும் எம்பெருமானுடைய பூஜை வழிபாடுகளிலே தங்களுடைய எல்லா விதமான செயற்பாடுகளையும் மேற்கொண்டோர் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல சபரீஷ் ஐயப்பெருமானுடைய திருவருளைக்க பிரார்த்தனை செய்து கொண்டோம். அனைவரும் மண்ணிலே நல்ல வண்ணம் குன்றாத வாழ்வும் குறையில்லாத செல்லம் பெற்று வாழ வேண்டும் என ஆசை கூறி அமர்கிறோம். சுவாமியே சரணம். கன்னியங்காடு காளிகாதேவி சமேத வீரபத்திர சபரீஷ ஐயப்ப தேவஸ்தான மகரஜோதி மண்டல பெருவிழா இனிதே நிறைவு பெற்றிருக்கும் இவ்வேளையில் இன்றைய தினத்தில் இவ்வளவு நாளும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களை கௌரவிக்க வேண்டிய நேரம், நன்றி கூட கடமைப்பட்டுள்ள நேரம். எனவே ஒரு 10-15 நிமிடத்தில் இந்த நிகழ்வை சுருக்கமாக முடிப்பதற்கு முயற்சி எடுக்கின்றோம். எனவே அனைத்து அடியார்களும் அமைதியாக இருந்து இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். பெருவிழாவின் போது எமது ஆலயத்தில் பல வழிகளில் அர்ப்பணிப்புகளிலும் உதவி புரிந்தவர்களை இந்நேரம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். மகரஜோதி பெருவிழாவில் எந்தவித தடங்களும் நடைபெறாமல் இன்று வரை காளிகாதேவி சமேத வீரபத்திர சபரீஷ ஐயப்பனும் உமக்கு வழிநடத்தி உள்ளார் என்பதை இங்கே நடந்த திருவிழாக்களின் போதும் இங்கே நடந்த சம்பவங்களும் நமக்கு எடுத்துக்காட்டு. முன்னோர்களின் ஆசியுடனும் அடியவர்களின் அனுசரணையிலும் மகரஜோதி பெருவிழா இனிதே நிறைவு பெற்றது. இங்கே நடைபெற்ற விசேட அபிஷேகங்கள், விசேட பூஜைகள் அனைத்திலும் கலந்து கொண்டு சிறப்பித்து தந்த சிவாச்சாரியார் அவர்களை நன்றியுடன் சிரம் தாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியுடன் அவர்களை நினைவு கூர்ந்து கொள்கின்றோம். மேலும் சுவாமி அவர்களையும் அடியவர்களையும் வழிநடத்தி வந்த ஆலய குருசாமி அவர்களுக்கும் அவர்களின் ஆசியோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 48 தினங்களும் இங்கே நடைபெற்ற பூசைகள், அபிஷேகங்கள், பல தொண்டுகள் செய்த சுவாமிமார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் 48 நாளும் மனம் வந்து தாராள மனத்துடன் உபயங்களை செய்த உபயகாரர்களுக்கு இந்த இடத்தில் எல்லோரும் கரகோஷம் வேணும். ஏனென்றால் நமது இலங்கை நாடு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இங்கே நடக்கின்ற அன்னதானங்கள், பூசைகள், அலங்காரங்களை பார்த்திருப்பீர்கள். யாராலுமே முடியாது. எங்கே போனால் உங்கள் ஆலயத்தில் மட்டும் உப்படி என்னென்று முடிகிறது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு சிறப்பு கௌரவம் கொடுத்தே ஆக வேண்டும். எனவே 48 நாளும் மனம் வந்து தாராள மனத்துடன் உபயங்களை செய்த உபயகாரர்கள், பொது உபயத்தினர் போது நிதி வழங்கிய பொருளாதார உதவி வழங்கிய சிறப்பித்த அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உபயகாரர்களின் அழைப்பை ஏற்று 48 தினங்களும் இசை விருந்து அளித்த மங்களவாத்தியர்கள், இவர்களும் சிறப்புக்குரியவர்கள். எங்கள் ஆலயத்தில் வராத கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். எனவே இவர்கள் தொடர்ந்தும் பெற வேண்டும். எமது ஆலயம் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டு வருகின்றது, வளர்ந்து விட்டது என்று சொல்ல முடியாது. இன்னும் எவ்வளவோ பணிகளை தாண்ட வேண்டி இருக்கின்றது. அவ்வளவையும் தாண்ட வைப்பான் இந்த ஐயன் என்பது திண்ணம். எனவே மேலும் 48 நாட்களும் மனம் வந்து தாராள உபயங்களை செய்த உபயகாரர்களுக்கும் அழைப்பை ஏற்று 48 தினங்களும் இசை வழங்கிய மங்களவாத்திய கலைஞர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்குளிர மண்பண்ண பூக்களால் அலங்காரம், அவரும் சிறப்புக்குரியவர் தான். பார்த்தால் தெரியும், பேஸ்புக்கை பார்த்தாலே தெரியும், கோவில் பக்தியை பார்த்தாலே தெரியும் இன்றைக்கு என்ன அலங்காரம், இன்றைக்கு என்ன அலங்காரம் என்று. காலையிலிருந்து மாலை வரை அந்த ரூமுக்குள்ளேயே கிடப்பார் தயாசாமி, அவருடன் சேர்ந்து சிவநாராயண சாமி, இங்கே அவருக்கு உதவியாக பல சாமிகள். எனவே அனைவருக்கும் எம்பெருமானை அழகுபடுத்தி பரவசம் அடைய செய்த செல்வநாயகர் சாமி அவர்களுக்கும் அவர்களுடன் உதவி புரிந்த தயாசாமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 48 தினங்களும் அறுசுவை உணவு, இதுவும் ஒரு சிறப்பு தான். எல்லோரும் கேட்பார்கள், சபரீஷ ஐயப்பன் போனால் கல்யாண சாப்பாடு உண்மை. எனவே அந்த அறுசுவை உணவுகளை தயாரித்து வழங்கிய கீதா அக்கா அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்த எங்கள் அக்காமார் எல்லாருக்கும் குறிப்பாக ஐயப்பன் அடிவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை மாலை அன்னதானத்தை வழிநடத்தி தந்த மகிந்த சாமி, அவர் பாகசாலை அமைப்பாளர் சொன்னால் மிகையாகாது. எனவே இங்கே சில வேளைகளை கூட்டத்தை பார்த்தால் ஐயோ என்ன நடக்க போகின்றதோ தெரியவில்லையே, இவ்வளவு கூட்டம் வந்து விட்டார்களே
எங்களுக்கு அன்னதானம் போதுமானதா, கறி போதுமானதா என்ற ஒரு ஏக்கம் வந்துவிடும். ஆனால் அவர்கள் அனைவரையும் நிறுத்தி வழி நடத்தி அவர்களுக்கு உணவு கொடுத்து, வந்தவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்களை சிறவிலே மன திருப்தியோடு செய்ய வைத்த மகிந்தசாமி அவர்களை இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். மகிந்தசாமி அவர்களை வாங்க. எங்களது ஐயப்ப கோயிலுக்கு வந்து சாப்பிடாமல் போனவர்கள் என்று இன்று யாரும் இல்லை. இதை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வந்து தாராளமாக சாப்பிட்டு மிகுதி இருப்பதை கொண்டு செல்பவர்கள் தான் இங்கே வருகிறார். இதுவரைக்கும் பொது உபயோகமாக இருந்தாலும் சரி, உபயோக உபயோகம் சரி, வந்தால் அனைவரும் வயிறார மனமாற சாப்பிட்டு சென்றவர்கள் தான் உண்டு. எமது சமையல் பாத்திரங்களை தூய்மைப்படுத்திட்டார்கள். பாருங்கள் எத்தனை வேலை. நாங்கள் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பொறுமையா இருக்க முடியாது. வந்தவுடனே சாப்பாடு உணவு காலையிலேயே தொடங்குகிறார்கள். இரவு 9 மணி மட்டும் வேலைதான். சமையல் பாத்திரத்தை தூய்மைப்படுத்தி தந்த வனையாக்க அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் வெள்ளப்பெருளால் பாதிக்கப்பட்ட மக்களின் போது நிர்வாகத்தினரிலிருந்து அன்னதானம் புரிந்த அடியவர்களையும் பல சிரமங்களுக்கு மத்தியில் தெரியும். வெள்ளம் வந்த போது சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதிரி இருந்தது நிலைமை என்று. முழங்கால் அளவுக்கு பின்பக்கதே வெள்ளம் இருந்தது. கேஸ் 5-6 நாள் நிப்பாட்டி விட்டார்கள். என்ன நடக்க போகின்றதோ எண்ணிக்கொண்டோ பல சிவர்களுக்கு மத்தியிலும் அந்த நேரத்தில் நமக்கு எரிவாயுவை வழங்கி உதவி செய்த திருப்பதி சாமி அவர்கள், சுவாமியே சரணமையப்பா அவர்களையும் இந்த இடத்தில் நன்றி கூட கடமைப்பட்டுக் கொள்ளும். அன்னதானத்துக்கு தேவையான வாழை இலை, குருத்து, வாழைக்குலை என்பவற்றை வழங்கிய ஜோகன் அண்ணா அவரும் நமது ஆலயத்தில் ஒருவர் ஆகிவிட்டார். ஆலய தோன்ற நினைவு அவரே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் ஆலய கல்விப் பொருட்களை அகற்ற உதவி புரிந்த மோகன் அவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பூஜை பொருட்கள் சரி, சாப்பாட்டு இலைகள் சரி, இங்கே அன்னதானம் அபிஷேகம் செய்கின்ற இளநீர் எல்லாத்தையும் அந்த நேரத்துக்கு சொன்ன குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து எடுத்து அகற்றி உதவி புரிந்த மோகன் அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளோம். மற்றும் அவரை ஒழுங்கு செய்து தந்த விச்சு அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளோம். அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை வழங்கியவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். பஜனைகள் இழைத்த சிறியவர்கள், பெரியவர்கள், ஐயப்ப அடியார்கள் இவர்களும் சிறப்புக்குரியவர்கள் தான். ஏனென்றால் ஒரு நாளாவது ஐயப்பன் ஆலயத்தில் ஒரு தாள சத்தமோ மூல சத்தமோ இல்லாம இருந்ததில்லை. யாரோ ஒருவர் பாடிக்கொண்டே இருப்பார், அந்த ஐயன் கேட்டுக்கொண்டே இருப்பார். இதுவும் சிறப்பு. எனவே பஜனைகளை இசைத்த சிறியவர்கள், பெரியவர்கள், ஐயப்பன் மெய்யடியார்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் ஊஞ்சல் பாடி இசைத்த நான் நினைக்கிறேன் ராகசுதன் அவர்தான் அவர்களை நெறிப்படுத்தினார். ஒரு நாளில் என்று சொல்ல முடியாது, ஒரு சில நிமிடங்களில் அவர்களை நெறிப்படுத்தி இந்த இசைக்கு அவர்களை சிறப்புற இசைக்க வைத்தார். அவருக்கு நாதசுரம் வாசித்த ஆனந்தா அண்ணா அவர்களை நன்றியோடு கடமைப்பட்டுள்ளோம். நெறிப்படுத்திய சாகித்யன் ராஜி அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாற்பத்தெட்டு தினங்களும் நேர காலம் பாராது அறிவித்தர்கள் வழங்கிய ஜன முகுந்தன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். சாமியை சரணமையப்பா உனக்கு தொண்டாற்றுவதில் எனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு கௌரவம். இதை நான் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். சாமியை சரணமையப்பா. மேலும் ஒளி அமைப்பு வழங்கிய மற்றும் போக்குவரத்து வசதிகள் வழங்கிய சுமன் அண்ணா, அல்லா அண்ணா, சரவணன் அண்ணா, பெருமானின் அலங்காரத்துக்கு பூக்களை நேர காலத்துடன் ஆலயத்துக்கு வழங்கி வைத்த சாருசாமி, ஆசகன் சாமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாருங்கள் எத்தனை பேர் ஒரு விழா, ஆனால் அவ்வளவு பேர் இயங்க வேண்டியுள்ளது. எனவே மேலும் விசேட அபிஷேகத்தின் போது உணவு பரிமாறுதல், ஆலய அலங்காரம், ஆலய துப்புரவு போன்ற பணிகளால் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்ட இளைஞர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளிப்பட கலைஞர் விருதுயர், ஆசகர் கவிசாமி, காரசாமி அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். மேலும் யாத்திரையின் போது அடியவர்கள் சுவாமிகளை வரவேற்று உபசரித்த கட்டுவன் தேவஸ்தான குரு மற்றும் சிவாச்சாரியர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கி போக்குவரத்து வசதியை வழங்கியவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். மேலும் யாருக்காவது நன்றி கூற கடமைப்பட்டிருப்பேன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நேரம் பொன்னானது தெரியும், ஏற்கனவே நேரம் போய்விட்டது. நன்றி தெரிவிப்பதென்றால் அதுக்கு ஒரு புரிம்பான ஒரு விழா வைத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இங்கே வரும் ஒவ்வொரு அடியவரும் நன்றியுடையவர்கள், நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளவர்கள். அவர்கள் அனைவரையும் இந்த சபரீச ஐயப்பாளையம் சிறந்தாத்தி வணங்கி அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றது. எதிர்காலத்திலும்
இன்னும் மேலும் மேலும் நமது ஆலயம் வளர இப்படியான உதவி தேவை. எனவே அனைவரையும் இந்நேரத்தில் நிறுத்தி மனதில் நிறுத்தி நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இங்கே சில கௌரவங்கள் இடம்பெற உள்ளது. ஒரு 10 நிமிடத்துக்குள் முடிந்துவிடும். முதலில் சாமிமார்களுக்கான ஒரு சிறு கௌரவம் ஒன்று இடம்பெற உள்ளது. எனவே நான் பெயர் அழைக்கும் சாமிமார்கள் தயவு செய்து இந்த ஐயன் முன்னே வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். முதலாவதாக முருகதாஸ் சாமி, அதாவது குருசாமி அவர்களை இங்கே ஐயன் முன்னே வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்தது தயாசாமி அவர்களை இங்கே ஐயன் முன்னே வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். கல்வியங்காடு காளிகாதேவி சமேத வீரபத்திர சபரீச ஐயப்ப தேவஸ்தானம் 5/1/2025 இந்த வருடம் எமது ஆலய மண்டல பெருவிழாக்கு வருகிறது சிறப்பித்த குருசாமி மலேசியாவால் வானா முருகதாஸ் சுவாமி அவர்களுக்கு ஐயப்ப பிரியன் என்னும் பட்டத்தினை வழங்கி கௌரவிப்பதில் இந்த ஆலயம் பெருமை அடைகின்றது. சிந்தனையில் எந்த நாளும் சிறப்பான எண்ணங்களுடன் ஐயனின் சீர்திருத்த பணிகளை செய்யும் சிந்தனையின் சிகரமே உந்தனை வாழ்த்துவதில் நான் இன்பம் அடைகின்றோம். ஊர் போற்றி மகள ஐயனுக்கு உண்பணி செய்தீர் ஏத்தங்கள் பலதந்து ஐயனின் அருளாலே மனம் மகள வாழ்த்தி பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோம் வாழியவே. கண்ணியமே கருத்துமாய் ஐயனை வணங்கி புண்ணியம் செய்திருத்தீர் ஐயனின் திருத்தொண்டு செய்திடவே ஏற்றமைக்கு பணி செய்தீர் ஐயனுக்கு மண்ணிலே நின்றுகள் நல்ல மாண்புடன் திகழ்ந்திடவே மனம் நிகழ்ந்து வாழ்த்தி வணங்குவோம். பல்லாண்டு வாழ்க வாழ்த்துவோர் ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர் அணியினர், தொண்டர்கள். சுவாமியே சரணமையப்பா. அவருக்கான கௌரவத்தை நமது ஆலய தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். தலைவர் தொண்டர் என பல வழிகளிலும் என்னதான் இருந்தாலும் நெருப்படுத்துவதற்கு ஒரு தலைவர் இருந்தே ஆக வேண்டும். அவரை வாழ்த்து மலர் வழங்கி கௌரவிக்கிறார்கள் பிரேமானந்தன் அண்ணா அவர்கள். சுவாமியை சரணமையப்பா. அடுத்தபடியாக செல்வநாயகன் சுவாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அப்படி பாராட்டு பத்திரம் 5/1/2025 எமது ஆலய மண்டல யோதி மகர பெருவிழாவின் போது அலங்கார முழு வேலைகளையும் திறம்படத்தி வழிநடத்திய புளியங்கூடலூர் செல்வநாயகம் சாமி அவர்களுக்கு கலையின் நாயகம் எனும் பட்டத்தினை வழங்கி கௌரவ பெருமாற்றி அடைகிறோம். சிந்தனையில் எந்த நாளும் சிறப்பான எண்ணங்களுடன் ஐயத்தின் சீர்திருத்த பணி செய்யும் சிந்தனையின் சிகரமே உந்தனை வாழ்த்துவதில் நாம் இன்பம் அடைகின்றோம். ஊர் போற்றி மகள ஐயனுக்கு உந்தன் பணி செய்தீர் ஏற்றங்கள் பலதந்து ஐயனின் அருளாலே மனமாற வாழ்த்து கொண்டோம் பல்லாண்டு வாழியவை. கண்ணியம்மை காத்தருளும் ஐயனை வணங்கி புண்ணியம் செய்திருத்தீர் ஐயனின் திருத்தொண்டு செய்திடவே ஏற்றமைக்கு மடி செய்தீர் ஐயனுக்கு மண்ணிலே நல்ல புகழ் மாண்புடன் திகழ்ந்திடவே மனம் மகிழ்ந்து வாழ்த்தி வணங்குகின்றோம் பல்லாண்டு வாழியவை. சுவாமியே சரணமையப்பா. வாழ்த்துவோர் ஆலய நிர்வாகத்தினர், இளைஞர் அணியினர், தொண்டர்கள். அவருக்கான பொன் ஆணையை மகிந்தன் சுவாமி அவர்கள் போட்டி வழங்கி கௌரவிப்பார். சுவாமியே சரணமையப்பா. தயானந்தன் சாமி அவர்கள் பாராட்டு பத்திரம் வழங்கி கௌரவிக்கின்றார். சுவாமியே சரணமையப்பா. மகிந்தன் சுவாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாராட்டு பத்திரம் நல்லூர் கல்வியங்காடு காளிகாதேவி சமேத வீரபத்திர சபரீச ஐயப்ப தேவஸ்தானம் மகரஜோதி மண்டல பெருவிழாவிலே நமது ஆலய பெருவிழாவில் அன்னதான திருப்பணியை வளம்புற திறம்பட வழிநடத்திய மகிந்தன் சுவாமி அவர்களுக்கு அன்னதான சக்கரம் சுவாமியே சரணமையப்பா என்ற பட்டத்தை வழங்கி கௌரவிப்பதில் பெருமளவு உண்டு. இவருக்கான கௌரவத்தை சரியான அளவில் கொடுத்திருக்கிறார்கள். திருப்பதி சாமியார்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. தயாசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தயாசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாராட்டு பத்திரம் நல்லூர் கல்வியங்காடு காளிகாதேவி சமேத வீரபத்திர சபரீச ஐயப்ப தேவஸ்தானம் நமது ஆலய மகரஜோதி மண்டல பெருவிழாவின் போது ஆரம்ப காலம் முதல் சுவாமி அலங்காரத்திற்கு மிக சிறப்பான பாடை குறித்து தந்த தயானந்தன் சுவாமி அவர்களுக்கு அலங்கார சக்கரம், இரு சக்கரம், அன்னதான சக்கரம், அலங்கார சக்கரம், இரு சக்கரங்களும் சமனாக உள்ளட்டும் இந்த அன்னையின் திருவாளி. சுவாமியே சரணமையப்பா. அவர்களுடைய பொன்னாடையை கரதசாமி அவர்கள் வழங்கி பாராட்டு பத்திரத்தையும் அவரை வழங்கி கௌரவிக்கின்றார்.
சுவாமியே சரணமையப்பா. அடுத்ததாக நாம் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் நமது ஆலயத்துக்காக அரும்பெரும் தொண்டாற்றி வரும் ஒரு தர்மபாரதி, நல்லூர் கல்வியங்காடு சமேத காளிகாதேவி சமேத வீரபத்திர சபதீச ஐயப்ப தேவஸ்தானம் 5/1/2025. எமது ஆலய வளர்ச்சியாக பெரும் பங்காற்றி வரும் ஆஸ்திரேலியா வாழ் ரூபதாஸ் குடும்பத்தினர்களுக்கு தர்ம பாரதி என்னும் பட்டம் வழங்கி கௌரவிப்பதில் இந்த ஆலயம் பெருமை அடைகின்றது. எனவே உங்கள் கரவோசத்துடன் அவர்களை அன்புடன் இங்கே அழைக்கின்றோம். ரூபதாஸ் குடும்பத்தினரை அன்போடு அழைக்கின்றோம். அவரது பாரியாரையும் ரூபதாஸ் அவர்களையும் அன்போடு இங்கே ஐயனின் முன்னே அழைக்கின்றோம். சரணமையப்பா. அவருக்கான வாழ்த்து மடலை சுவாமியே சரணமையப்பா. திருமண காலங்களில் மற்றும் திருப்பணி வேலைகளிலும் கால நேரங்கள் பாராது பெருந்தியன் ஐயா அவர்களுக்கு திருப்பணியாளர் என்னும் பட்டத்தினை வழங்கி கௌரவிப்பதில் இந்த ஆலயம் பெருமை கொள்கிறது. வாழ்த்துவோர் ஆலய நிர்வாக அணி, இளைஞர் அணி. சுவாமியே சரணமையப்பா. பிரேமானந்தன் அவர்கள் வாழ்த்து பத்திரம் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். சுவாமியே சரணமையப்பா. ஆலயத்தின் பிரம குருவாக வந்து வழிநடத்தி செல்லும் ஐயா அவர்களை காலாஞ்சி வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவரின் சேவை இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து தேவை. குருக்கள் ஐயா அவர்களுக்கான கௌரவம். நமது ஆலய மண்டல பெருவிழா காலங்களில் நமது ஆலய திருப்பணி வேலைகளிலும் கால நேரம் பாராது கடமையாற்றிய கால நேரங்கள் பாராது பணியாற்றிய சிவஸ்ரீ மணிநாத ரிசாந்த குருக்கள் லலித தீபாராதன கலாநிதி என்னும் சிறப்பு பட்டம் வழங்கி கௌரவிக்கின்றோம். சுவாமியை சரணமையப்பா. அவருக்கான வாழ்த்து பத்திரத்தை ரூபதாஸ் அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சடங்களுக்கு வருந்தி கொள்கின்றோம். இன்னும் இது 3 நிமிடங்களில் இந்த நிகழ்வு முடிவடைந்துவிடும். எனவே அவர்களுக்கான வாழ்த்து பத்திரத்தை